இருப்பாங்க. பர்வதங்களை சார்ந்து கொள்வதுனா இன்னொருவர் மேல் நம்பிக்கை வைத்து, பர்வதங்களை சார்ந்து கொள்வதுனா இன்னொருவர் மேல் நம்பிக்கை வைத்து அந்த நம்பிக்கையில தங்களுடைய வாழ்க்கையை அவங்க தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அப்படி நீ நம்பிக்கை வைத்து வாழக்கூடிய மனிதனா இருக்கிறபடியினால், இதுவரைக்கும் நீ நம்பின நம்பிக்கை அற்றுப்போன சூழ்நிலையில், நீ நம்பின நம்பிக்கை உன்னை கைவிடப்பட்ட சூழ்நிலையில், நீ நம்பின நம்பிக்கை உனக்கு உதவாமல் போகிற சூழ்நிலையில், நான் உனக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறேன். யார் உன்னை விட்டு விலகினாலும், யார் உனக்கு உதவி செய்யாமல் போனாலும், யார் உனக்கு நிழல் கொடுக்காமல் போனாலும், யார் உனக்கு துணை நிற்காமல் போனாலும், என் கிருபையை நான் உனக்கு கொடுத்து, என் சமாதானத்தை உனக்கு நான் கொடுத்து, உன்மேல் நான் மனம் உருக்கம் உள்ள தேவனாய் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் கொடுத்த வார்த்தை தான் இந்த ஏசாயா 54:10. என்ன சொல்கிறார்? உன்மேல் மனதிருக ஒருவரும் இல்லை என்று நீ கவலைப்படுவாய் என்றால், உனக்கு மன உருகும்படி நான் ஒருவர் இருக்கிறேன் என்பதை மறந்துடாத. நீ எதை மறந்தாலும் எதை மறக்க கூடாது. உனக்கு கிருபை கொடுக்கிறவரும், உனக்கு சமாதானத்தை கொடுக்கிறவரும், உன்மேல் இரக்கமாய் இருக்கிற கர்த்தர் நான் ஒருவர் இருக்கிறேன் என்பதை நீ மறந்துடாத. இந்த 7வது மாதத்துல நீ நம்பின நம்பிக்கை அற்று போனாலும், நீ உதவுவதற்கு கேட்ட உதவிகள் உனக்கு வராமல் போனாலும், உனக்கு உதவும்படி, உனக்கு இறங்கும்படி, உனக்கு தயவு செய்யும்படி நான் ஒருவர் இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. ஏன்னா எத்தனை பேர் நம்முடைய உதவியான நேரத்துல நம்ம அநேகரை நம்பி போயிருந்திருக்கலாம். எனக்கு இவங்க கிட்ட இருந்து உதவி வரும், இவங்க கிட்ட இருந்து உதவி வரும், இந்த இடத்துல நான் என்ன கேட்டிருக்கேன், இந்த இடத்துல சொல்லியிருக்கேன், அதனால நான் நினைச்ச நேரத்துல நினைச்ச இடத்துக்கு எனக்கு உதவி வந்துரும்னு நினைச்சிருக்கலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை வருது, நீ எதிர்பார்த்த உதவிகள், எதிர்பார்த்த நன்மைகள் வாழ்க்கையில வராமல் போயிருந்தாலும் அதை கண்டு கவலைப்படாத. நீ எதிர்பார்க்கிற முடிவை உனக்கு எதிர்பார்க்கிற நேரத்துல கொடுக்க உன்மேல் மனம் உருக்கமுள்ள கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்பதை மறந்துடாதன்னு சொல்லி தமது தீர்க்கதரிசி அனுப்பி வைத்தார்.